அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நான் உங்கள் முத்துச்செல்வம் மதர்மன் பேசுகிறேன். குட் மார்னிங் எவ்ரிஒன். வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரம் எந்த அளவில் இருக்கிறது? வரும் அடுத்த ஒரு மாதத்திற்கு தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இந்திய பகுதிகளிலும் தமிழக பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழையுடைய தீவிரம் மற்றும் தமிழ்நாட்டுடைய குறுகிய கால மற்றும் தொடர்ந்து பெய்யக்கூடிய இடிமலைகள் ஆகஸ்ட் மாதத்தில் வரப்போகிறது. அதை பற்றியும் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். நமது முத்துச்செல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் என்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தற்போது ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ECMWF உடைய வீக்லி அனாமலிஸ். இது ஒவ்வொரு வாரத்திற்கான வானிலை அறிக்கை, அடுத்து வருகின்ற 4 வாரத்திற்கான முன்கூட்டிய வானிலை அறிக்கை. ஓகேங்களா? அவங்களுடைய ப்ரெடிஷனை பார்க்கலாம். அடுத்து வருகின்ற வாரத்துல கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் ஒரு வறட்சியான ஒரு நிலை இருக்கும், மழைப்பொழிவு இருக்காது அடுத்த ஒரு வாரத்திற்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு கிழக்கே வந்தோம்னா ஒடிஷா, கொல்கத்தா, மேற்கு வங்கம், அசாம், பீகார், மணிப்பூர், மேகாலயா, நாக்பூர், அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதிகளில் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் ஒரு லோ பிரஷர் ஏரியா அல்லது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை இந்த பகுதிகளில் தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரை இந்த அறிக்கை என்பது பொருந்தும். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல வருகின்ற ஜூலை 13 இன்றைக்கு ஜூலை 13 20ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது 7 நாட்களுக்கு. அதற்கு பிறகு 20 ஜூலையிலிருந்து 27 ஜூலை இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது ஒடிஷா, பீகார், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகள்லாம் நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல சத்தீஸ்கர் மாநிலமும் இருக்கு. அதே போன்று தென் மாநிலங்கள்ல பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், குஜராத், அப்புறம் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் 20 ஜூலையிலிருந்து 27 ஜூலை வரைக்கும் ஒரு வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய ப்ரெடிஷன் எவ்வளவு சரியா இருக்கும்? 100க்கு 75% சரியாக இருக்கும். 100%னா 75% வரைக்கும் கரெக்டா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை நான் ஷோ பண்றது. 27 ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும்? இந்தியாவில் தென்னிந்தியாவை பார்த்தோமானால் தமிழ்நாட்டில் 27 ஜூலை இந்த மாதம் 27ஆம் தேதி ஜூலை இந்த மாதம் இறுதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை ஒரு குறுகிய நாட்களில் பரவலாக தமிழ்நாட்டில் மழை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ECMW மாடல் குறிப்பிட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக கோஸ்டல் ஏரியாஸ், டெல்டா மாவட்டங்கள், தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள், கடலோர தமிழக மாவட்டங்கள், தென் உள் மாவட்ட பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக இந்த இடியுடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இதற்கு முன்னாடியான வாரங்கள்ல வந்ததை விட சற்று அதிகமாக தீவிரமாக எல்லா இடங்களிலும் பெய்யக்கூடிய அளவில் வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி இந்த
மாடல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதிகளுக்கு பிறகு ஏற்கனவே மழை எந்த அளவில் இருக்கும், இந்த கரும்பு விவசாயிகள், அதே போன்று ஆடி மாதத்தை நம்பி விவசாய பணிகளை தொடங்கக்கூடியவர்கள் இதை பற்றி என்னிடம் ஏற்கனவே தொலைபேசியில் அழைப்பில் கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலை நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்போதைக்கு எதையுமே நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி, சமீப நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்கும் போது கேட்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் ஒரு வாரம் போட்டோம், மாடலுடைய ப்ரெடிஷன்லாம் வரட்டும், அதுக்கு பிறகு நம்ம எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நான் அப்படி ஒரு வேலை மழை வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய 27ஆம் தேதி ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போன்று ஒரு நல்ல மழைப்பொழிவு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியில கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது கண்டிப்பாக. அதே நேரத்துல இந்தியன் ஓஷன் பகுதிகளிலையுமே பரவலாக இந்த கிரீன் சோன் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் அதிகமான மழை பெய்யும், பரவலாக மழை பெய்யும், இந்த பகுதியில கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும்தான் இந்த கிரீன் சோன் வந்து வரும். அதுல தமிழ்நாடு வந்து நல்ல இன்டென்சிவா இருக்கு. இது வந்து வழக்கத்திற்கு மாறானதாக இருக்குமா அல்லது வழக்கமான விஷயம் தானா? இது ரெண்டுமே இல்லை. இப்போ இந்த எப்பவுமே ஆகஸ்ட் இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்துல மழை பெய்ததே கிடையாது பெரும்பாலும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல எப்பவுமே தென்மேற்கு பருவமழை ஜூலை மாதம் இறுதியில தான் தீவிரமடையும். எல்னினோ ஆண்டுகள்ல, அந்த எல்னினோ ஆண்டுகள்ல தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 15 வரைக்கும் தீவிரமாக இருக்கும். அதன் பிறகே ஆகஸ்ட் 16, 17க்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல பரவலாக மழை தொடங்கி ஆகஸ்ட் 25 வரைக்கும் பெய்யும். அதற்கு பிறகு ஆகஸ்ட் 25ல இருந்து படிப்படியாக குறைந்து செப்டம்பர் மாதத்தில் மழை தீவிரமடையும். ஆனால் தற்போது ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் தீவிரமாக இருப்பதாக இந்த மாடலோடைய அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆகஸ்ட் முதல் வாரம் அப்படின்னாக்க கரெக்டா சொன்னோம்னா இந்த மாதம் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதத்திற்கு சரியாக 16, 17ஆம் தேதி வரும்னு நினைக்கிறேன். சரியா சொன்னோம்னா தமிழுக்கு 16 அல்லது 17 கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த மாதத்துடைய இந்த தேதிகள் ஏதாவது உங்களுக்கு விவசாய பணிகள் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது அதுக்கு முன்னாடி ஏதாவது விதைக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்ப தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மழையை நம்பி நீங்க விதைக்கலாம். தண்ணி பாய்ச்ச வேண்டிய தேவை இருக்காது, மழை பெய்யும். எந்த மாவட்டங்களுக்கு அப்படின்னா மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருச்சி, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஒசூர், கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஒரு பரவலாக ஜூலை மாதம் இறுதியிலிருந்து 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரையிலும் சுமார் 7 தினங்களுக்கு நல்ல ஒரு இன்டென்சிவ் ஸ்பெல்சஸ், நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருக்கு. நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நிறைய டைம்ஸ் இருக்கு. இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டுல வரக்கூடிய ஜூலை மாதம் 3ஆம் தேதி 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மழை இருக்கிறது அல்லவா. இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் விவசாயிகள். அதே போன்று தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், அசாம், பீகார், மணிப்பூர், நாக்பூர், அருணாச்சல பிரதேசம், இந்த பகுதிகள்லாம் தீவிரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதே தேதியில தமிழ்நாட்டுல மழை பெய்யக்கூடிய அதே தேதியில இந்த பகுதியிலையும் மழை பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அப்புறம் வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா கிடையாது, குஜராத்தும் கிடையாது, மத்திய பிரதேசத்திலே கூட வடக்கு பகுதி, அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதி, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய
ஜம்மு காஷ்மீர் இது வந்து லடாக்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே அந்த பகுதியில் இப்போ பாகிஸ்தானுடைய அந்த சிந்தூர் நதிக்கரை பகுதி இப்போ ஏற்கனவே ஒரு பகல்காம் அட்டாக் நடக்கும்போது இங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தண்ணி தரமாட்டோம், இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணி தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது தெரியுமா? அந்த இடத்துல ஹெவியான ரெயின் இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே பகல்காம்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. நேத்து கூட ஒரு வீடியோ வந்தது. அதுல பார்க்கும்போது நிறைய நதிக்கரைகள்ல தண்ணி ஆர்ப்பரித்து போகுது. ஸோ இது வந்து எங்கன்னா கரெக்டா இந்தியாவுடைய லடாக்ல இருந்து ஜம்மு காஷ்மீர் வழியா உற்பத்தி ஆகி அங்கிட்டு நம்மளுடைய சிந்து என்கின்ற ஒரு ஆறாக பிரிந்து நம்மளுடைய பாகிஸ்தானுக்கு பெரும்பாலான இடங்கள்ல விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் இந்த நதியை வச்சுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அல்லவா? அவர்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். என்னதாக இருந்தாலும், அடுத்த நாடாக இருந்தாலும் கூட அந்த நாட்டு மக்களுக்கு இந்த மழைப்பொழிவு ஓரளவுக்கு பங்களிப்பு கொடுக்க போகிறது. அதே போன்று நம்மளுடைய பாலைவன நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் பகுதிகளிலையும் இதே தேதிகள்ல, குறிப்பாக ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுவே லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன் தான். இதுக்கு பிறகும் பார்க்க முடியும். இதுக்கு பிறகும் அடுத்த ஒரு 2 வாரத்திற்கு ஆகஸ்ட் 2வது வாரம் 3வது வாரத்துல எப்படி மழைகள் இருக்கு, மழை எந்த அளவுக்கு பொழியும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப லாங் ரேஞ்ச். இதுவே சரியான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். இதுக்கு மேல போக வேண்டியது இல்லை. இதுக்கு மேல போனா அது சரியா இருக்குமா, துல்லியமா இருக்குமான்னு தெரியாது. அதனால ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் தற்போதைய அறிக்கையை பார்த்து கொள்ளலாம். அடுத்து ECMWF பொறுத்த வரைக்கும் பாருங்க. இது வந்து 13ஆம் தேதி ஜூலைல இருந்து 20 ஜூலை 2026 போக்கஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம், இந்த அறிக்கையுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 13 ஜூலைல இருந்து 20 ஜூலை எங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ன்றத விட பங்களாதேஷ் டு வெஸ்ட் பெங்கால் இந்த சிஸ்டம் வந்து அங்கேயே சிஸ்டம் செயலிழந்துருக்கு. அதாவது முள்ள போகிற மாதிரி போயிட்டு வெஸ்ட் பெங்காலையும் பங்களாதேஷ்லயே இந்த சிஸ்டம் செயலிழந்ததுனால இதோடைய ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 to 30 கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு காற்று சுழற்சி டு தாழ்வு நிலை அல்லது தாழ்வு பகுதிக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றனா அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ இது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு லோ ப்ரெஷர் அல்லது அதுக்கு கம்மியா தான் இருக்கும். ஜஸ்ட் அவ்வளவுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குஜராத்தோடைய வடக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா ஹச் வளைகுடாக்கு வடக்கே, அப்புறம் இது கரெக்டா எங்கன்னா நம்ம பாகிஸ்தானோடைய ஒரு பெரிய துறைமுக பகுதி. அந்த துறைமுக பகுதியிலிருந்து ஒரு சிஸ்டம், இது ஒரு காற்று சுழற்சி, இதை பத்தி பேச வேண்டியதில்லை. அடுத்தபடியாக நம்ம 20 ஜூலைல இருந்து 27 ஜூலை பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டெவலப் ஆகி லோ ப்ரெஷர் ஏரியாவும் ஃபார்ம் ஆகி இது வந்து இப்போ வந்து 30 to 40 கிலோமீட்டர். அப்போ இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. அப்போ தாழ்வு பகுதினா லோ ப்ரெஷர் டு வெல் மார்க்கெட் லோ ப்ரெஷரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க வரைக்கும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒடிஷாவுடைய பூரி அல்லது புவனேஸ்வர்ல இருந்து நம்மளுடைய ஈஸ்ட் அல்லது வெஸ்ட் பங்களாதேஷ்ல இருந்து கொல்கத்தாவுடைய வெஸ்ட் பகுதியை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ள போக போக இப்போ வட இந்தியாவுக்குள்ள போக போக இது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவில இருந்து காற்று சுழற்சியாகவே நகர்ந்து ரெயினை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெடிஷன் வந்திருக்கு. ஸோ ஃபைனலா 27 ஜூலைல இருந்து 3 ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். இதோடைய ப்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் அதே சிஸ்டம் தான், அப்படியே அங்க நீடிக்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதுதான் மொத்தம் 3 சிஸ்டமுமே இந்த இடம் தான். ஒன்னு வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், ஒடிஷா, சத்தீஸ்கர்னு சொல்ல முடியாது, சத்தீஸ்கருக்கு வடக்கே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு மேற்கே. இந்த 2 பகுதிகளில் தான் சிஸ்டம் ஆக்டிவிட்டி அடுத்து வரக்கூடிய 3 வாரத்திற்கு இருக்கு.
இதுல இந்த டிசி எல்லாம் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. டிராபிக்கல் சைக்ளோன்லாம் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ ஃபார்ம் ஆகும்னா எல்னினோடைய எப்பயுமே நம்மளுடைய கரண்ட் ஓஷன் வந்து ஆக்டிவ் ஆகக்கூடிய டைம் வந்து அக்டோபருக்கு முன்னாடி செப்டம்பர்லயும் கரண்ட் ஓஷன் ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமிங்ல தான் ஏதாவது டிசி ஃபார்ம் ஆகல வாய்ப்பு இருக்கு. டிசினா என்னன்னா டிராபிக்கல் சைக்ளோனாக ஏதாவது ஒரு புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்னா அது செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட் இறுதியிலிருந்தோ வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதை தீர்மானிக்கிறது தற்போது பேச முடியாது. ஆகஸ்ட் மாதத்துடைய பிற்பகுதிக்கு பிறகு 2 to 5 புயல்கள் வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கன்னா நம்மளுடைய அரபிக்கடல் பகுதி, வங்கக்கடல் பகுதி, இந்த பகுதிகளில் செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் மாதத்திற்குள்ள ஒரு 2 மாதத்திற்குள்ளேயே அந்த 60 நாட்களுக்குள்ளேயே 5 சூறாவளி புயல்கள் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 5 சூறாவளி புயல்களுமே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது நம்மளுக்கா அப்படின்னா இல்லை. அதோடைய பாதிப்புகள் ஒன்று அரபிக்கடலை உருவாகும் போது அது சோமாலியா நாட்டை நோக்கி தாக்கலாம், அல்லது ஏமன் நாட்டை நோக்கி தாக்கலாம், அல்லது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடை நோக்கி அது போகும். ஒருவேளை பே ஆஃப் பெங்கால ஃபார்ம் ஆகுதுன்னா மோஸ்ட்லி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கலாம், அல்லது ஒடிஷால இருக்கலாம், ஆந்திரால இருக்கலாம். ஸோ இப்போ செப்டம்பர் மந்த்துக்கு இன்னும் 1 month தானே இருக்கு. அக்டோபர் மந்த்துக்கு இன்னும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 months 50 days தானே இருக்கு. இன்னும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கே 2.25 மாதம் தான் இருக்கு. ஆகஸ்ட் செப்டம்பர் 60 நாட்கள், இந்த மாதத்துல இன்னும் 15 நாட்கள், ஆக மொத்தத்துல இன்னும் 2.25 மாதத்துல வடகிழக்கு பருவமழையுடைய தொடக்க நாள் வரப்போகுது. அக்டோபர் 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையுடைய சராசரி கணக்கீடு தமிழ்நாட்டில் தொடங்க போகுது. அக்டோபர் மாதம் எப்படியும் 15 to 25 அல்லது 30ஆம் தேதிக்குள்ள வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே செப்டம்பர் மாதத்தில் பெரிய அளவுக்கு மழைப்பொழிவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதே நான் கடந்த ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி சொன்னதுதான். இதை பத்தி நம்ம இப்ப பேசக்கூடாது. இப்போதைக்கு என்ன நிலவரம் கொடுத்திருக்காங்க மாடல்ஸ் அப்டேட், அதுதான் இப்ப பேசிருக்கோம். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் தற்போது மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தற்போதைய ஒரு உறுதியான வாய்ப்பு. இதற்கு பிறகு நான் சொல்லலாம், அதெல்லாம் உறுதியான வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு 35% 40% தான் அந்த கணிப்புகள் சரியாக இருக்கும். செப்டம்பர் மாதத்தை பற்றி தற்போது பேசினான், அக்டோபர் மாதத்தை பற்றி தற்போது பேசினான். ஸோ அதை பற்றி இப்ப நம்ம விவாதிக்கவும் வேண்டாம், நீங்கள் அதை பற்றிய கேள்விகளும் கேட்க வேண்டாம். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிறப்பான சுற்று மழைப்பொழிவுகள் காணப்படுகிறது. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். அந்த அறிக்கையில் ஆகஸ்டில் 2வது வாரம், 3வது வாரம், ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் எப்படி மழை இருக்கும் என்பதை பற்றி அடுத்த அறிக்கை 14 அல்லது 15ஆம் தேதி வெளியிடப்படும். அந்த அறிக்கையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.